श्रीवेङ्कटार्यतनयं तत्पादकमलाश्रयं पादूलान्नवपूर्णेन्दुं रामानुजगुरुं भजे. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நவராத்திரி உற்சவ காலத்திலே பிராட்டியினுடைய மகிமை குறித்து ஒரு சில வார்த்தைகளை அனுபவிக்கலாம். நவராத்திரி 9 நாள் உற்சவம், மகாலட்சுமிக்கான அந்த உற்சவம். மகாலட்சுமியின் மகிமைகளை நாம பேசி தலை கட்ட முடியுமானா நிச்சயமா முடியாது. பெரிய பெரிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களுமே பிராட்டியை குறித்து பேசவே முடியாது. எப்படி பெருமானை குறித்து நம்மால் பேசி தலை கட்ட முடியாதோ அந்த மாதிரிதான் பிராட்டியை பத்தியும் அவளுடைய மகிமைகளை பத்தியும் பேசி தலை கட்ட இயலாது. ஸ்துதினாவே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்னா என்ன? அவரை பத்தி பெருமையா பேசுறது. ஆனா பிராட்டியை பத்தி பெருமையா பேச நமக்கு தான் அருகதை இருக்கான்னு பாக்கணும். பிராட்டியுடைய பெருமையோ உயர்ந்தது. இந்த லௌகிகத்துல பார்த்தோம்னா ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னா என்ன பண்ணுவோம்? ஒருத்தர்கிட்ட போயிட்டு அவளை பத்தி கொஞ்சம் பெருமையா அவரை பத்தி பேசுறது அப்படிங்கிற வழக்கம். ஆனா அவருக்கு அந்த தகுதி இருக்கா இல்லையா அப்படின்னு கூட தெரியாது. ஆனா பெருமையா பேசி ஆகணும். ஆனா இங்க அதே மாதிரி இல்லை. பிராட்டியை குறித்தோ பெருமாளை குறித்தோ நாம ஸ்துதி பண்ணா அது ஒரு பெரிய கடல்ல ஒரு துளி எடுத்தா மாதிரி தான். அவளுடைய மகிமைகள் பறந்து விரிந்து எவ்வளவோ இருக்கு. அதை நம்மால பேசக்கூட முடியாது அப்படிங்கிறது பெரியவர்கள் நமக்கு அழகாக காட்டுகின்றார். ஸ்ரீவத்ச சின்னர், கூரத்தாழ்வான் எம்பெருமானாருடன் எம்பெருமானாருக்கு அந்தரங்க சிஷ்யராய் இருந்து நம் தரிசனத்திற்காக தன்னையே அர்ப்பணித்த, தன் கண்களையே அர்ப்பணித்தவர் கூரத்தாழ்வான். காஞ்சிக்கு அருகிலே கூரம்ன்ற கிராமத்திலே அவதாரம் செய்தவர். ஸ்ரீவத்ச சின்ன மிஸ்ரேபியோ நம உத்திமதீமகே யதுஸ்திரயீ கண்டே யாந்தி மங்கள சூத்திரதாம்னு அவரை வணங்கி கொண்டு அவருடைய ஸ்ரீஸ்தவம், பஞ்சஸ்தவம் கொடுத்திருக்கார். அதுல ஸ்ரீஸ்தவத்திலே பிராட்டியினுடைய பெருமைகள், மகிமைகளை பற்றி ஒரு 11 ஸ்லோகங்களை பண்ணியிருக்கின்றார். அதை அனுபவிக்க ஒரு எண்ணம் கொண்டே இந்த வீடியோ பதிவு செய்யப்படுகிறது. முதல் ஸ்லோகத்துல பிராட்டி எப்படிப்பட்டவள், என்ன மாதிரியான காரியம் பண்ணுகின்றாள் அப்படிங்கிறத பத்தி கூரத்தாழ்வான் அதி அற்புதமாக நமக்கு காட்டுகின்றார். பெருமான் இந்த உலகத்தினை படைக்கின்றான், காக்கின்றான், அழிக்கின்றான். இதை ஒரு விளையாட்டா பண்றான். நாமெல்லாம் ஒரு பொருளை உருவாக்கணுமா வச்சுக்கிறோமான்னு தெரியாது, அழிச்சிடுறோம். மறுபடியும் அந்த பொருளை உருவாக்க முடியும்னா முடியாது. ஆனா பெருமான் அப்படி இல்லை. அவனுடைய சங்கல்ப மாத்திரத்திலே இந்த உலகத்தினை படைக்கின்றான். ஆழ்வார்கள் அழகா பாடுறா. அவனே அகல்ஞாலம் படைத்திடந்தான், அவனே அகுது உண்டு உமிழ்ந்தான், அவனே அவனும் 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 அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். அது மட்டும் இல்ல, இன்னொன்னு, தானே உலகெல்லாம் தானே படைத்திடந்து தானே உண்டுமிழ்ந்து தானே ஆழ்வானே. அவன்தான் படைக்கின்றான், அவனே காக்கின்றான், அவனே அழிக்கின்றான். இது ஒரு சேஷ்டிதமாக, ஒரு லீலையாக, ஒரு விளையாட்டா பண்ணிட்டு இருக்கான் எம்பெருமான். சரி பண்றான், அதுக்கும் பிராட்டிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தா, நாம ஒரு தலிகையே பண்றோம்னு வச்சுக்கோங்க. சாதம் நன்னா ஒரு அற்புதமா ஒரு புளியோரை பண்றீங்க. பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க? 4 பேருக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி பெருமாள் செஞ்சிருக்கார் அப்படின்னு கேட்போம். நன்னா இருக்கா அப்படின்னு கேட்போம். நன்னா இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு சந்தோஷம். ஆஹா நன்னா இருக்குன்னு சொல்லிட்டோம். அப்ப என்ன பண்ணோம்? அடுத்த தடவை மறுபடியும் அந்த புளியோரையை பண்ணும்போது இன்னும் நன்னா பண்ணணும், நிறைய பேர் சாப்பிடணும், அவளுக்கு நன்னா அவ அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள வச்சுட்டு பண்ணுவான். இதே தொழிற்சாலைகள்லாம் இருக்கு. அந்த தொழிற்சாலைகள்ல பார்த்தோம்னா நிறைய பொருட்களை உற்பத்தி பண்றா. அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த பொருட்கள் தரமானதா, நன்னா இருக்கா, சரியான அளவு இருக்கா அப்படிங்கிற அந்த வாடிக்கையாளருக்கு என்ன வேணும்ன்றதை தான் நம்ம பண்ணியிருக்கோமா, சரியா பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத சரி பார்ப்பதற்குன்னு ஒரு தனி பிரிவே இருக்கு. குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவா. அவ என்ன பண்ணுவா? அவளோட வேலையே என்ன? தரமானதா இல்லையா, சரியா பண்ணியிருக்காளா இல்லையா அப்படின்னு அதை பரிசோதனை பண்ணி சொல்றது மட்டும்தான் அவளோட வேலையே.
அப்போ செய்யக்கூடிய ஒரு பொருள் சரியானதா இல்லையா அப்படின்னு ஒரு பரிசோதனையானது எப்போதுமே நடக்கிறது. அதை தயார் பண்ணவாளுக்கு என்ன ஒரு சந்தோஷம், சரியான பொருள் தயாராயிருக்கு அப்படின்னா ஒரு சந்தோஷம். ஆஹா, என்னோட பொருள் சரியானதாக இருக்கிறது, நான் உற்பத்தி செய்த பொருள் சரியானதாக இருக்கின்றது. அதுல வந்து நம்ம சாதம் தலிகை, நான் பண்ண தலிகை ரொம்ப நன்னா இருக்கு வாசிதான் நன்னா இருக்குன்னு சொல்லியிருக்கா. அப்போ அவ வந்து அந்த பரிசோதனை பண்ணி சாப்பிட்டு சொல்றவாள நாம வந்து சந்தோஷமா பார்க்கிறோம். ஓ, நன்னா பண்ணியிருக்கான்னு சொல்றோம். அந்த மாதிரி பெருமான் ஒரு காரியத்தினை செய்கின்றான். என்ன மாதிரியான காரியம் அப்படின்னா, அவன் இந்த உலகங்கள் எல்லாத்தையும் படைக்கின்றான், காக்கின்றான், அழிக்கின்றான். இதை மட்டுமல்ல, சொர்க்கம், நரகம், பரமபதம்னு இருக்கு. அந்த மூணுத்தையும் அவரவருடைய கர்ம பலனுக்கு ஏற்ற மாதிரி பலன்களையும் அளிக்கின்றான். இதெல்லாம் எப்படி பண்றான் அப்படின்னு பார்த்தா, அந்த பிராட்டி மகாலட்சுமி அவருடைய முகத்தை காண்கின்றான். பெருமான் பண்றானா ஒரு காரியத்தை பண்ணிட்டு அப்படி பிராட்டியை பார்க்கறான். பிராட்டியை பார்த்தவொடனே பிராட்டியின் புருவ நெறிப்பு எப்படி இருக்கின்றது, அவள் சந்தோஷம் அடைகின்றாளா இல்லையா? அவள் சந்தோஷப்பட்டால் பெருமான் பண்ண அந்த காரியமானது வெற்றி, சக்சஸ் அப்படின்னு சொல்றது. அப்படின்னு எம்பெருமானுக்கு சந்தோஷம் உண்டாகின்றதாம். பிராட்டி புருவ நெருப்பில் அவள் சந்தோஷப்பட்டா பெருமான் என்ன பண்றார், தன்னுடைய காரியமானது சரியாக செய்திருக்கின்றோம் அவர் சந்தோஷப்படுறார். அவருடைய திருமுகத்திற்கேற்ப, அவளுடைய சந்தோஷத்திற்கேற்ப எம்பெருமானானவன் இந்த காரியங்கள்லாம் பண்றார். என்ன காரியம்? படைத்தல், காத்தல், அழித்தல், சொர்க்கம், நரகம், பரமபதம், இது எல்லாம் பண்ணக்கூடியது என்னன்னா பிராட்டியினுடைய திருமுகம் எப்படி இருக்கிறது அதை பார்த்துட்டே பண்றானா. அதை பார்த்துட்டு பண்ணிட்டு அவளுடைய குறிப்புக்கு ஏற்றவாறு செய்கின்றான். அப்போ இதெல்லாம் அங்கீகரிப்பவளாக, பெருமான் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் அங்கீகரிப்பவளாக இருக்கின்றாள் பிராட்டி அப்படிங்கிறத இங்கு காட்டுகின்றார் புறத்தாழ்வான். ஆழ்வானுடைய புத்திரர் அவர் வந்து குணரத்ன கோஷம் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கார். அதுல ஒரு இடத்துல சொல்றார், யத்ரு பங்கா அப்படின்றது அவளுடைய புருவ அசைவினால்தான் இந்த உலகத்துல ஏற்றத்தாழ்வே நடக்கிறது. அவளுடைய புருவங்கள் அதுதான் அங்கீகாரத்தினை கொடுக்கின்றது அப்படின்னு காட்டுறார். அதைத்தான் கூறத்தாழ்வானும் இந்த பாசுரத்திலே, இந்த ஸ்லோகத்திலே அமைத்து காட்டுகின்றார். பெருமான் செய்யக்கூடிய படைத்தல், காத்தல், அழித்தல், சொர்க்கம், நரகம், பரமபதம், இதையெல்லாம் பிராட்டியை பார்த்து பார்த்து பண்றான். பிராட்டியினுடைய சந்தோஷத்திற்காக பண்றான். பிராட்டியினுடைய அங்கீகாரத்திற்கு ஏற்றபடி செய்கின்றான் பெருமான். சரி, மேலும் என்ன சொல்ல வர்றார்? அப்படிப்பட்ட அந்த பிராட்டி என்ன பண்ணும், அனைத்து நன்மைகளையும் கொடுக்க வேண்டும். என்ன நன்மை கேட்கிறார்னா கைங்கரியம் வேணும் அப்படின்னு கேட்கிறார். எல்லாரும் நம்ம அனைவரும் பெருமானிடம் கேட்க வேண்டியது அதுதான், கைங்கரியம் கொடுக்க வேணும். ஏன்னா பரமபதத்திற்கு சென்ற பிறகும் நாம் என்ன செய்ய போகிறோம்? கைங்கரியம் தான் செய்ய போகின்றோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கைங்கரியம் பண்ணி அதுல அனுபவித்து அதில் ஆனந்தப்பட போகின்றோம். அப்போ இங்கேயே அந்த கைங்கரியத்தை செய்ய வேண்டும். ஆண்டாள் அழகா காட்டி கொடுத்தாள். திருப்பாவையில ரொம்ப சுருக்கமா என்ன நீ பெருமாள் கிட்ட போய் கேட்கணும்ன்றத சொன்னா. அந்த 30 பாசுரங்களுக்கு ரத்தினமாக இருக்கக்கூடிய சித்தஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்தாமரையடியே போற்றும் பொருள்களாய் பெற்றம்மே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குத்தேவல் எங்களை கொல்லாமல் போகாது எத்தை பறைகொள்வான் அன்னுகான் கோவிந்தா எத்தைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உத்தோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்று. வேற எந்த இதுவும் வேண்டாம், உன்னையே கேட்கிறோம், உன்கிட்டயே இருக்கணும், உன்னுடைய கைங்கரியமே செய்து கொண்டு இருக்க வேண்டும், அதைத்தான் பறையாக தந்தருள் அப்படின்னு கேட்கிறா. எப்போ உன் கூடவே இருக்கணும், உன்னுடைய கைங்கரியங்களே பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிற கைங்கரியத்தினை கேட்கின்றாள் ஆண்டாள். ஆச்சாரியர்கள் என்ன பண்ணுவா? அதே தானே சொல்லுவா. பெருமாள் கிட்ட என்ன கேட்பா? கைங்கரியத்தை கொடு. அதைத்தான் இங்க கூறத்தாழ்வான்னு சொல்றா. இப்படிப்பட்ட அந்த ரங்கநாச்சியார், இப்படிப்பட்ட மகாலட்சுமி, அந்த மகாலட்சுமி என்ன பண்ணா? அனைத்து நன்மைகளையும் அளிக்க கடவுளாக அவள் தான் அனைத்து நன்மைகளையும் எனக்கு செய்ய வேண்டும். என்ன நன்மை? நன்மைனா என்ன? கைங்கரியம். அந்த கைங்கரியத்தை யார் கொடுக்கணும்? பிராட்டி தான் கொடுக்கணும். பாருங்க, காஞ்சிபுரத்துல மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் எழுந்தருளி இருக்கா. எல்லாருக்கும் வரவா, எல்லாருக்கும் ஆசீர்வாதம் என்னென்ன கேட்கிறாளோ கேட்கறத 1க்கு 1000 மடங்காக அளிப்பவன் பெருமான் வரதராஜன், வரம் தரக்கூடியவன். எப்படி அவன் வரம் தருகின்றான் அப்படின்னா,
பிராட்டியின் புருவ நெறிப்புக்கு பிராட்டியை பார்க்கறான், வரம் தந்துடலாமா அப்படின்னு. பிராட்டி சந்தோஷப்பட்டானா இவனுக்கு வரம் கொடுத்துடலாம் அப்படின்னு நிறைய வரங்களை வாரி அளிப்பவளாக இருக்கின்றாள் பிராட்டி. மேலும் 2வது ஸ்லோகத்தை நாளை அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.